வணக்கம். குரு அருளும் திரு அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னாக்கா, கடன் தீர, எதிரிகள் தொல்லை குறைய ஒரு எளிய ஆலய வழிபாட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கும் நேயர்கள் கொஞ்சம் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது நீங்கள் செய்கிற இந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போது கடன் இது இல்லாத ஆளுங்களே இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பொருளாதாரத்தால் ஏற்படுகின்ற ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெத்த கடன் அப்படிங்கிற ஒரு கடன் எல்லோருக்குமே உண்டு. அதை தீர்ப்பது அப்படிங்கிறது எளிதில்லை. பொருளாதாரம் அப்படிங்கிறது, இந்த பணம் அதில் கடன் ஏற்படுவது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அது ஏற்படுதுங்க. ஒருத்தவங்க படிக்கணுன்றதுக்காக லோன் வாங்குகிறாங்க, இன்னொருத்தவங்க தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குகிறாங்க, இன்னொருத்தவங்க என்னுடைய வீட்டில் மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னும் ஒரு சிலர் ஆடம்பர செலவுகள், தங்களுடைய ஆசை அபிலாஷைகளை தீர்த்து கொள்ள கடன் வாங்கியாச்சும் நான் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடன் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதத்தில் வருது. எல்லோருக்கும் ஒரே விதமாக வருதா அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? எது எப்படி இருந்த போதிலும் இந்த கடனிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழியை அவசியம் ஜோதிடர்கிட்ட வரும்பொழுது, இந்த கடன் பிரச்சனை தீர்த்துக்கு எதனா ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காத ஆட்கள் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் 10 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 4 பேர் 5 பேராச்சும் இந்த ஒரு வார்த்தையை ஜோசியர்கிட்ட நிச்சயமாக கேட்பாங்க. அது நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சிறந்த ஒரு ஆலய வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, வாராகி அம்மன் வழிபாடு தாங்க. அதுலேயும் குறிப்பாக உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வாராகி அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இது இவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது அப்படின்னும் பொழுது, நம்ம ஊருக்கு பக்கத்தில் அல்லது நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கிற, நம்ம ஊர்லேயே ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் வாராகி அம்மன் விக்கிரகங்கள் அல்லது தனிப்பட்ட ஆலயங்கள் எங்கன்னா இருக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல குறிப்பாக பஞ்சமி தேதியில் போயிட்டு அந்த அம்மனை தரிசனம் செய்யுங்க. அதுதான் ஒரு சிறந்த நற்பலனை கொடுக்கும். அதாவது கடன்லேருந்து விடுதலை ஆகட்டும், அந்த எதிரிகள் தொல்லை, அதாவது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட் டீமை அவங்கள சமாளிக்கத்தே ஒரு சிலருக்குலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இரண்டுக்குமே வாராகி அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க, சரிங்களா? இது 3 விதத்துக்கு இது சிறப்பாக செயல்படுங்க. ஒன்று, கடன் தொல்லைக்கு சிறப்பாக செயல்படும். அடுத்ததாக எதிரிகள் தொல்லை, அடுத்ததாக திருஷ்டி தோஷத்துக்கும் இது ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? இந்த 3க்குமே இந்த தாயாரை வணங்குவதால், அதுலேயும் குறிப்பாக பஞ்சமி திதியில் போயிட்டு அந்த அம்மனோ, ஒரு சில ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. ஒரு சில ஆலயங்களில் எனக்கு தெரிஞ்சு வேலூர் அருகாமையில் உள்ள ரத்னகிரி முருகன் ஆலயத்தில் அந்த மலைக்கு கீழே முருகப்பெருமான் மலையில் இருப்பார். கீழே அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த வாராகி அம்மனை பிரதிஷ்டை செய்து அந்த அம்மனுக்கு சிறப்பான ஒரு பூஜைகள் அங்கே நடைபெறுது. அதுவும் பஞ்சமி திதியில் ஒவ்வொரு பேட்சாக நீ ஃபுல்லாக நடக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த குத்து விளக்கெலாம் வச்சு, அந்த வாழை இலை வச்சு, பச்சரிசிலாம் வச்சு தீபம் ஏற்றி, அதுக்கப்புறம் தாயாருக்கு மாதுளை உரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அதை அபிஷேகம் பண்ணி அது எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க. இப்படி சிறப்பான பூஜைகள் ரத்னகிரி முருகன் ஆலயத்தில் அந்த தாயாருக்கு நடைபெறுகிறது. இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் ரத்னகிரி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிச்சயமாக அதில் போயிட்டு கலந்துக்கலாம், சரிங்களா? இப்படி உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கின்ற வாராகி அம்மன் ஆலய வழிபாடு மிகச்சிறந்தது. அதுலேயும் குறிப்பாக பஞ்சமி திதி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா?
ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.